மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நல்ல புகழ்பெற்ற ஆட்கள், நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள பண்றது, மெட்ரோபிப் தொடர்ந்து நெறைய விஷயங்கள் வழங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில மீண்டும் நம்மளுடைய சேலத்து விஜயா அம்மாவ பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவங்களுடைய மருத்துவ முறைகள்லாம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ இவங்க கிட்ட வாங்கி பயன்பெற்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதா எல்லா மக்களும் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதே மாரி இவங்க மருத்துவம் பார்த்து நெறைய பேர் நேரம் நாங்க மீட் பண்ணி பைட் மாரி எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. ஃபோன் கால் மூலியமா நெறைய பேரு எனக்கு இந்த மாரி மருந்து சாப்பிட்டா அது குணமாயிருக்கு அப்படின்ற நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் விஜயா அம்மா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன மாரி விஷயங்கள்லாம் மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லப் போறாங்க, என்ன அட்வைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்குமா. ஓகே. கடைசியான பதிவு ரொம்ப விமர்சனமா எல்லாருமே பார்த்தாங்க மக்கள். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல வீடியோ, நல்ல வரவேற்பு பெற்றது. ஸோ அந்த வகையில இந்த வாரம் என்ன விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம்னு இருக்கீங்க? அனைத்து மெட்ரோபி மக்களுக்கும் மற்றும் எல்லா மக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்ளும் சித்த மருத்துவ அறிவுரை அண்ட் ஆலோசனை. மக்கள் எல்லோருமே எங்கே போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் நமக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்ன செஞ்சால் தீர்வு கிடைக்கும், நம்மக்கிட்ட அமௌண்ட் அந்த அளவுக்கு இல்லை, என்ன தான் இதுக்கு தீர்வுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நான் சொல்கிறது ஆல் டிசீஸ் இன்க்ளூடிங் ஹெட் டு ஃபுட்டு சொல்ல வரேன். நான் இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில வியாதிகளை பற்றி நான் பேசுகிறேன். இப்போது ஆல்ரெடி பேசியிருக்கேன், இப்போ கொஞ்சம் பேச வரேன். அந்த வகையில் தம்பி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு போயிருக்காரு. உண்மையிலே நான் மனசார நான் நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. ப்ளஸ் அவர் சார்ந்த மெட்ரோ மக்களுக்கும் சேர்த்து நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வர கால்ஸு குறைஞ்சது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 40 கால்ஸ், 41 கால்ஸ் வருது எனக்கு. அதாவது டிஃபரன்ஸ் அப்பான் த டிசீஸ். நானே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ப்ராப்ளம்லாம் மக்களுக்கு இருக்குது. கன்ஃபியூஸ்னா நோ கன்ஃபியூஸ் இருந்தாலும் இப்படியும் இருக்குமான்ற மாதிரியான ஒரு மனசில் இதுக்கு என்ன நம்ம தீர்வு கொடுக்கலாம், இதுக்கு நம்ம என்ன சர்ச் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன கொடுத்து நம்ம ஆலோசனை கொடுக்கலான்ற ஒரு அவேர்னஸ் எனக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு வருது இந்த ஏஜுக்கு. என்னோடய ஏஜு 73 ரன்னிங். இப்போ எனக்கு இந்த ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. மெடிக்கல் பீப்புளாக இருந்தாலும் கூட அந்த சித்த மருத்துவ குறிப்பு பற்றிய ஒரு ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஆனால் பட் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் யாரும் செய்யலை. ஒருவேளை அது 3வது தலைமுறை செஞ்சுருக்கலாம், மேபி, எனக்கு தெரியலை என்னான்ட்டு. அந்த ஆர்வம் கூட எனக்கு இருக்கலாம், கடவுளுடைய ஒரு ஆணைப்படி இருக்கலாம். ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மக்களுக்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்ட ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதில் வெரிகோஸ் வெயின் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தும் இருப்பீங்க, ஃபீல் பண்ணி இருப்பீங்க, சில பேர் போய் இருப்பீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் அதில் ரிசல்ட்டு ஒரு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா இது காமனாக பார்த்திங்கன்னா சர்ஜரி லெவலுக்கு ஆகிடுது. வெளியில் சொல்கிறேன், சர்ஜரி லெவலுக்கு ஆகிடுது. அந்த சம்மந்தப்பட்ட நர்வஸ் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஆர்டிஃபிஷியல் வைக்கிற மாதிரியான சூட்சமெல்லாம் இப்போ இருக்குது வெளி உலகத்தில். அது நமக்கு அது வேண்டாம். அது தேவையில்லாதது நான் சொல்ல வரேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது ஒன்றும் தீர்க்க முடியாத ப்ராப்ளங்கள் கிடையாது. அது ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. யாருக்கு வெரிகோஸ் வரலாம், மேபி நம்மளே திங்க் பண்ணிக்கோ. நம்முடைய அன்றாட வேலைகள், ரொட்டீன் ஒர்க்கில் ரொட்டீனாக எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மஸ்ட்டு 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 மஸ்ட்டு. அதில் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிடணும். மேல் ஆர் ஃபீமேல் ஆர் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே எக்ஸசைஸ் முக்கியம். உட்காந்து எழுறது, தோப்பு கரணம் போடுறது, மார்னிங்கில் ஒரு யோகா பண்ணுறது, இது மாதிரிலாம் முக்கியம். இது எதுக்காக அப்படின்னா ரத்த ஓட்டத்தை தூண்டுதல் செய்ய, ஹெட்டிலிருந்து ஃபுட் வரைக்கும் போகிற ரத்த ஓட்டத்தை எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி வியாதிகள் தூண்டுதல் கொடுக்கும்போது அதனுடைய பாதி ப்ராப்ளங்கள் உங்களுக்கு டெலிட் ஆகிடுது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க லாங் ஸ்டாண்டிங் நடப்பாங்க, நிற்பாங்க, அவங்க ரெஸ்ட்டே கிடையாது. அதே போல் அயர்ன் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அயர்ன் பண்ணுற தம்பிங்க, அந்த தம்பிங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் டைப் எடுத்துகிட்டு நின்றுட்டே அயர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்கடையில் வேலை செய்கிறவங்க, நகைக்கடையில் வேலை செய்கிறவங்க, டீ காஃபி ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா பிளட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஆகுது. எல்லா பிளட்டும் கீழே ஸ்டோரேஜ் ஆகிடுது. ஒரு சட்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகி 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 அங்கே கீழே இருக்கிற கணக்கு முட்டி கீழே இருக்கிற நரம்புகளில்
பிளட் ஸ்டோர் ஆனதுனால க்ரீன் கலரில் ஆகிடும் நரம்புகள் பார்த்திங்கன்னா. ஒரு சிலர் 2 1 இருக்கலாம், சிலருக்கு 5 6 இருக்கலாம், சிலருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் கூட மேலே வரைக்கும் கூட வரும், கீழேருந்து மேலே வரைக்கும் கூட வரும். சிலருக்கு இந்த ஒரு காலில் 2 கால்லையுமே மாற்றி மாற்றி வரலாம். இது வந்து வெளியில் போகும்போது சர்ஜரி தான் ரெமெடின்னு வெளியில் பண்ணுறாங்க. அது தேவையில்லை. இதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் கொண்ட மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சோலின்ற ஒரு மூலிகைலாம் இருக்குங்க. காஞ்சோலி அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சித்தா மருந்து தான். அந்த காஞ்சோலி டச்சு ப்ளஸ் கலச்சிக்காய், மிளகு, பார்த்திங்கன்னா அதிவிடயம், இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு 40 days ஆர் 3 months அவ்வளோதான். 2-3 months உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும் அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமே. இது என்ன ஆகணும், வெரிகோஸ் ப்ராப்ளத்தை நம்ம கண்டுக்காமல் கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டோம் அப்படின்னா ஹார்ட் வரைக்கும் இந்த பம்பிங் சிஸ்டம் தடங்களாக நடக்கும், டிலேவாக நடக்கும். அப்போ இங்கே வர ஃபங்க்ஷன்ஸு கம்மியாக இருக்கும். அப்போ அவனுக்கு ரெஸ்பிரேட்டரி அவர் வந்து இன்ஹேல் பண்ணுற தன்மையோ அல்ல மூச்சு விட முடியாத தன்மையோ இல்லை வந்து அடப்போ வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த தம்பி இறுதி சம்மந்தப்பட்ட இடத்த போய் பார்ப்பார். இல்லைப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லும்போது அவர் பயந்துடுவார் இல்லையா. அது தேவையே இல்லை. நம்ம இதை க்யூர் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். இது சித்தா மருந்தில் எக்ஸலண்ட் மருந்து இருக்குது. இப்போ நான் மேலே சொன்ன மெடிசன்ஸில் ஆனால் வந்து குறிப்பாக ரொம்ப நேரம் யார் நிற்கிறாங்களோ ஸ்டாண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வருது. மேபி ஆனால் எல்லாத்துக்கும் 100% வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய இந்த பாதிப்புகள் உள்ளாரவங்க இந்த மாதிரி அயன் பண்ணுறவங்க, டீ கடையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கண்டக்டராக இருக்கிறவங்க, துணிக்கடையில் வேலை செய்கிறவங்க, நகைக்கடையில் வேலை ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக வருது. ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு அது ப்ராப்ளம் வரும். இதுக்கு தான் சொல்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒன்றும் வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு தடவை இன்டர்வல் மாதிரி வச்சுக்கோங்களேன். 1 hour ஒரு தடவை இன்டர்வல் அப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு வரலாம். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கலாம். இதுக்காக பிளட் மூவிங் நல்லா நடக்கிறதுக்காக செய்யலாம். இது நம்ம இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ரி ப்ரிவென்டிவ். இது இதை வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெத்தேடு இதெல்லாம். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ நாள் இது வந்து குணப்படுத்தலாமா? அது ப்ராம்ப்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் வந்து 3 months தான். அதுக்கு மெடிசன் தேவைப்படாது இந்த ப்ராப்ளத்துக்கு. ஏன்னா இது ஹார்ட் வரைக்கும் சம்மந்தப்படுறதுனால அவங்களுக்கு இந்த பயம் வரும் அவங்களுக்கு. அதனால அது அந்த பயம் தேவையில்லை. சில நண்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த சுருளாக அந்த நரம்புலாம் வந்து சுத்திக்குது, ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி புண்ணு மாதிரி எல்லாம் இன்ஃபெக்ஷன் தாங்க முடியாத வலி இருக்கும் உங்களுக்கு. நேரம் வலினே இருப்பாங்க. அப்போதைக்கு ஒரு வலி மாத்திரை, வலி டேப்லெட் போட்டு டெய்லி வலி மாத்திரையில காலத்தை ஓட்டுவாங்க அவங்க. ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் வடி இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி ரப்சர் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஐ ஸ்டேஜிங்களா? ஆமா, ஐ ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து ஒரு 70-80% ரிசல்ட்ஸ் கொண்ட ப்ராப்ளத்துக்கு கொண்டாங்க இவங்க இதெல்லாம் வரும். அந்த நர்வஸ் வந்து ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆச்சுன்னா ப்ளீடிங் வெளியே ஊற்ற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடுவாங்க மக்கள். அப்போ நீங்கள் வந்து வேற ஏதாவது நல்ல ஒரு சர்ஜரி மாதிரி லெவல் பண்ணி தான் ஆகணும். அந்த பொசிஷனுக்கு நம்ம ஏன் போகணும்? ஆரம்பத்தில் நம்ம அதுக்கு தான் சொல்ல வரேன், எக்ஸசைஸ் மஸ்ட்னு சொல்ல வரேன். ப்ளஸ் வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆயில் பதார்த்தம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் ஆயில் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வடை, போண்டா, முறுக்கு, தட்டு வடை, ஆயிலில் பொரிச்சது, ஆட்டுக்கறி வறுத்தது, மீன் வறுத்தது, கோழி வறுத்தது, கெட்டி தயிர், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேட் அதிக பொருளை கொஞ்சம் அப்போதைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னொரு ஐடியா கூட ஒன்று இருக்குங்க. காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா? காலிஃப்ளவர் நம்ம சமையல் பயன்படுத்துவோம். அந்த காலிஃப்ளவரை ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கிட்டுங்க, கூட வந்து எள்ளு இருக்குது பார்த்தியா, கருப்பு எள்ளு, அது 2 ப்ளஸ் சின்ன வெங்காயம், அது 3 அரைச்சி அந்த காலிலிருந்து கீழே வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ த்ராம்போசிஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணினாங்க அப்படின்னா இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அபவுட் 30% மேலே போடுறவங்களுக்கு இது செய்யலை. நம்ம 70-80% மேலே போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸலண்ட் மூலிகை, காஞ்சோலி, அதிவிடயம், ப்ளஸ் கலச்சிக்காய், மருதம்பட்டை நிறைய இருக்குங்க. நிறைய அது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடலாம். நோ பயம் வேண்டாம். வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம். நிச்சயம் ரிசல்ட்டு இப்படி நீங்கள் உங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நிச்சயம் நான் மருந்து கொடுக்குறேன். உங்கள் கைக்கு தகுந்த அளவுக்கு மருந்து கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுக்கோங்க 3 months. இது வரையும் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வெரிகோஸ்லாம் எவ்வளோ
நம்பர்ஸ் அதிகமாக நிறைய 40-50 கேஸாட்ட வெரிகோஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். வாழ்த்திருக்காங்க பாருங்க, வீடியோ கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கேர்ளுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சொன்னா 9 ப்ராப்ளங்க. வயசு 43 தான். 9 ப்ராப்ளம். அவங்க வீட்டுக்காரர் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்காரு, நடத்துறாரு, போட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்துறாரு. அவரால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு பாடி எல்லாம் வாதம் ப்ளஸ் வெரிகோஸ் வெயின் ப்ளஸ் பித்தப்பையில் பிரச்சனை, அல்சர், மோஷன் போகிறதில்ல, தூக்கம் இல்லை, மெயினாக நடுமுதுகில் வலி, மூட்டு வலி, இவ்வளோதான் கிடையாது, அவ்வளோ பிரச்சனைங்க. பாருங்க, இப்போ அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க, போடுற பாருங்க, அதை கேளுங்களே, நீங்களே சொல்லுவீங்க எப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் பிரச்சனை நான் தீர்த்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த கால் பண்ணுங்க. எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க, இல்லை நீங்கள் குரியர் மூலம் மருந்து கேட்டாலும் நான் உங்களுக்கு மருந்து அனுப்பிச்சி விட்றேன். சூப்பர்மா, நல்லா அற்புதமாக வந்து வெரிகோஸ் வெயின் பற்றி சொன்னீங்க. என்னென்ன மருந்து சாப்பிட்லாம், எப்படி இருக்கலாம், எப்படி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணால் காத்துக்கலாம், என்ன மாதிரி உணவு முறைகள்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக அளவாக எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் சரியாகும்னு அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நிறைய பதிவுகளோடு சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.